இந்தியா, இலங்கை இடையிலான டி20 தொடரை சிறப்பாக கைப்பற்றிய இந்திய அணி, இந்தியா, இலங்கை இடையிலான ஒருநாள் போட்டியானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ரோஹித் டிராவிட் கூட்டணிக்கு பிறகு ரோஹித் கம்பீர் கூட்டணியானது முதலாக அக்கவுண்டை தொடங்க உள்ளது. குறிப்பாக சாம்பியன் டிராபி வரும் பட்சத்தில் இந்த ODI தொடர் கூட முக்கியமான ஒன்றாக உள்ளது. எனவே இப்போட்டியானது ஆகஸ்ட் 2ஆம் தேதி இலங்கையில் உள்ள பிரமதேச மைதானத்தில் தொடங்க உள்ளது. ஆகையால் இப்போட்டிக்கு முன் செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்ட ரோஹித் சர்மா பல்வேறு விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது டி20 உலகக்கோப்பை வெற்றிக்கு பின்னர் ஓய்வில் இருந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. வெற்றிக்கு பிறகு மும்பை, டெல்லியில் கிடைத்த வரவேற்பு இன்றைக்கும் மறக்க முடியாத ஒன்றாக உள்ளது. ஆனால் அடுத்த பயணங்களை நோக்கி செல்ல வேண்டும். கடந்த கால வெற்றிகள் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஆனாலும் அடுத்தடுத்த பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும். இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் ஏராளமான அனுபவம் உள்ளது. IPL தொடரில் கூட பயிற்சியாளராக பணியாற்றியிருக்கிறார். பழைய பயிற்சியாளரை காட்டிலும் வித்தியாசமான அனுபவம் இருக்கும். காரணம், ரவி சாஸ்திரிக்கு பிறகு டிராவிட் வந்தார். தற்பொழுது கௌதம் கம்பீர் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அதற்கேற்றவாறு பணியாற்றுவார்கள். அது மட்டுமல்லாமல் கம்பீருடன் நான் ஒரு சில முறை இணைந்து விளையாடி இருக்கிறேன். ஆகையால் இந்தியனிடமிருந்து என்ன தேவை என்பதில் தெளிவாக இருக்கிறார். அதேபோல் 3 போட்டிகள் மட்டுமே விளையாட இங்கு வந்திருக்கிறோம். ஆகையால் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக திட்டமிட விரும்பவில்லை. இந்திய அணியின் ஒருநாள் கிரிக்கெட்டுக்கு வேண்டிய பாதையும் இலக்கையும் நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கிறோம் என்று ரோஹித் சர்மா பேசியிருக்கிறார்.